பொண்ணு வாங்குறதுக்கு அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து ஒரு ரேண்டம் vlogs தான் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நான் வந்து டைம் அண்ட் டேட்லாம் சேவ் பண்ணலை. ஸோ நான் அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு புக்கு தேட போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி அது எல்லாமே க்ளீனாக தான் இருந்தது, அந்த திங்ஸ் எல்லாமே. ஸோ என்னோடய அக்சசரிஸ் எல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஐலாஷஸ் வந்து நான் என்னோடய நாத்தனார் கல்யாணத்துக்காக வாங்கினது. ஒரு இது வந்து காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. இது வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் வந்து நான் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்ருக்கேன். இதோடைய ஃபுல்லாக டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஹீரோ பென் வந்து 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஹீரோ பென் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம ₹1 சேர்த்து வச்சு, இல்லை 5 ருபீஸும் சேர்த்து வச்சு அந்த மாதிரி தான் வாங்கியிருப்போம். கேட்ட உடனே வந்து இந்த ஹீரோ பென் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடாது. யாருமே ரொம்ப ரேராக வச்சுருப்பாங்க, எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக நல்லா படிக்கிற பசங்க இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றது அப்போ வந்து ஒரு தாட்டு. ஸோ இந்த பெண்ணு வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் கெஞ்சி கூத்தாடி எல்லா எப்படி கரண்டியில் அப்புறம் தொடப்பக்கட்டையில் எல்லாத்தையும் நம்ம வாங்கி அதுக்கப்புறம் தான் வாங்கியிருப்போம். அண்ட் இந்த மாதிரி பென் கூட வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் வாங்கிட்டு இது ஃபுல்லாக இங்கு போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ இது வந்து புது பென்னு, என் பொண்ணுக்காக வாங்கினது, பாப்பாவுக்கு வாங்கினது. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அது என்னவோ சொல்கிறாங்க, அது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. அந்த பைப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நாள் தான் வருது. அது வந்து ரொம்ப இதுவாக வரல. அது வந்து நம்மளோட காலத்தில் வந்து, நம்மளோட காலம்னா எனக்குன்னா அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. பட்டு அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி கையெல்லாம் இங்க் ஆகிட்டு லீக் ஆகிட்டு அது எழுது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அந்த பெண்ணோடைய நிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பெண்ணுடைய இது வந்து ரொம்ப நாள் வச்சுருப்போம். அது வந்து ஒரு மெமரிஸ். நான் இந்த பெண்ணை வந்து ஹீரோ பென் நான் வாங்கும்போது 9th or 10th வாங்கினேன். நான் இன்னமும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பெண்ணும் வச்சுருக்கேன். இந்த 2 பெண்ணுமே வந்து எனக்கு அவ்வளோ சாஃப்டாக எழுதும். இந்த ஒட்டியானை வந்து நானே செஞ்சது. பாப்பாவுக்கு தான் எதுக்கும் செஞ்சேன். ஆனால் எதுக்கு சாமிக்கு, வரமலட்சுமி சாமிக்காக செஞ்சது. பட் நீட்டாக செய்யலை. இது நான் செஞ்சு ஒரு 6 to 7 years ஆகிருக்கும். இது வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுவோம், பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணுவோம், சாமிக்கும் யூஸ் பண்ணுவோம். செஞ்சு கட்டிட்டு எடுத்து வச்சுருவோம். அது கவர்லேயே போட்டு எடுத்து வச்சதுனால அது எப்பவும் போல் அப்படியே இருக்குது. அது எந்த அழுக்குமே ஆகலை. நீட்டாக மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் கரெக்டாக வந்து ஒரு நீட்டாக அழகாலாம் செய்யலை, ஏதோ தானே தான் செஞ்ச. பட் அது நல்லாயிருக்கு. இந்த ஒட்டியானை வந்து அச்சுக்காக வந்து செஞ்சது. அச்சுமாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டதுக்காக வீட்டிலையே எல்லாமே செஞ்சுருந்தேன். பட் இது ஒன்று தான் மிச்சம் இருக்குது. மீதி எல்லாம் வந்து துணியில் ஒரு பேப்பரில் செஞ்சதுனால அது மீதி எல்லாமே கட் ஆகிடுச்சு. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஹேர் அக்சசரிஸ் தான் இருக்கும். அங்கங்கே ஒரு சின்ன மெமரிஸ் இருக்கும். எனக்கு வந்து மெமரிஸ் எல்லாமே ஒரே பாக்ஸாக போட்டு வைக்கிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒன்றத்தில் போட்டு வைப்பேன். அப்பப்போ எடுக்கும்போது அந்தந்த மெமரிஸ் ஞாபகம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு இது வந்து என்னது ஜெபமாலை சொல்லுவாங்க இல்லைங்களா, பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்ருக்கேன். இது என்ன பேசிகிட்ருக்கேன், ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, அந்த வீடியோ எடுக்கும் போது ஃபேன் போட்டு வச்சுட்டு வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக என் வாய்ஸே கேட்கல, ஃபேனோட வாய்ஸ் தான் கேட்குது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஜெபமாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபமாலை இது வந்து எனக்கு ஒரு 15 years-ஆக என் கூட இருக்குது. அறுத்துடுச்சு, ஆனாலும் நான் அதை வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். அடுத்து வந்து இது எங்கள் அம்மாவோட வளையல்.
இது என்னவே ஷேடு போயிட்டாலும் கோல்டு இல்லை, நார்மல் விலையில் தான். ஆனால் இது வந்து எப்போவுமே என் கையில் போட்டிருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக போடாமல் இருந்தேன், பட் இப்போ நான் திரும்பவும் அதை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போவும் வேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த வளையல் போடுறனோ இல்லையோ, எந்த ப்ரேஸ்லெட் போட்டாலும், என்ன அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் அந்த வளையல் என்கிட்ட இருக்கும். அந்த வளையல் நான் கையில் தான் போட்டுட்ருப்பேன். அது எனக்கு எங்கள் அம்மா அப்படின்னாலே அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான பாண்டிங். அவங்க ஃபேஸை நான் வந்து ரிமெம்பர் பண்ணிட்டாலே என் கண்ணில் அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் மோஸ்ட்லி ஃபோன்லாம் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அழுவேன். அதனால் வந்து நான் அம்மாக்கிட்ட நான் ரொம்ப பேச மாட்டேன். இப்போ பேசுகிறதில்ல. அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா விட்டுட்டு நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா கை பிடிச்சிட்டே போவேன், கை பிடிச்சிட்டே வருவேன். நீங்களாம் யார் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா கையில் தேய்ச்சிருக்கிற மஞ்சள்லாம் வந்து என் கையில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸ்கூலுக்கு வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனால் தான் போவேன். வேறு யார் கூட்டிகிட்டு போனாலும் போக மாட்டேன். எனக்கு 2 அண்ணா வந்து கூட தான் இருந்தாங்க. ஒரு அண்ணா மட்டும் தான் ஊரில் இருந்தால், 3 பிரதர்ஸில். யார் கூட்டிகிட்டு போனாலும் போக மாட்டேன். அண்ணாவும் ஸ்கூலுக்கு போவான், ரிக்ஷாவில் போவான். ஆனால் நான் போக மாட்டேன். வேணாம், எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா கூட கதை பேசிட்டு ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு அந்த மாதிரி போனது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட வந்து ஒரு 3 இயரிங் பாக்ஸஸ் இருக்குது. இயரிங் பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு 50 ஆச்சும் இருக்கும்னு மேக்ஸிமம் நினைக்கிறேன், மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அண்ட் ரிட்டன் டு அம்மா டாபிக். நீங்கள் யாரெல்லாம் வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். நான் இயர்லி ஒன்ஸ் தான் போவேன். இல்லைனா எதனா ஃபங்க்ஷன் இல்லை ரொம்ப எமர்ஜென்சி எதனா போக வேண்டியிருக்கு அப்படின்னு நான் மட்டும்தான் போவேன். அப்பா அம்மா வந்து வருவாங்க. இப்போ அச்சு பர்த்டேக்கு இல்லை லக்ஷிதா பர்த்டேக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடுவாங்க. இந்த இயரிங்ஸ்லாம் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. லக்ஷிதாக்காக, பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தது. ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்கு இல்லைங்களா எல்லாமே. ஆப்பிள், செர்ரி, அது என்னென்னு தெரியல, எல்லோ கலர் செர்ரி ஆட்டுக்குது, என்னென்னோ இருக்குது, எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா, நான் என்ன கேட்டாலும் வந்து செய்வாங்க. எல்லாரோட அம்மாவுமே அதே தான். அவங்க வந்து 10 ரூபாய் இல்லை அப்படின்னாலும் நம்ம போய் 1000 ரூபாய் கேட்டால் அது வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா அம்மாவும். அது அம்மா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆனால் எல்லாரை விட எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்றத. அண்டு விலாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே விலாகாக எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு DIY டேபிள் மாதிரி செஞ்சுருக்கேன். 2 டயர் டேபிள் அண்டு மணக்கட்டை மாதிரி 1 டயரில் செஞ்சுருக்கேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஆரி திங்ஸ். புக்கெல்லாம் தேடும் போது அந்த ஆரி திங்ஸ் தான் ஆனால் ஒன்றா மாட்டிக்கும். அது எப்படி தான் நம்ம ஏதோ ஒன்று தேடுவோம், எங்கேயோ வச்சுருப்போம், ஆனால் அது எங்கேயோ கிடைக்கும். ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்டு நான் வந்து இப்போ ஒரு புது விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நாங்கள் வந்து மந்த்லி க்ராசரிஸ் வந்து எப்போவுமே வாங்குறது கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய வீட்டோடைய சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம எப்போவுமே அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எவ்வளோ நம்ம வாங்குகிறோம், எவ்வளோ ஆகுது அப்படின்றதே தெரியல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், நான் என்ன வாங்கினாலுமே அந்த நோட்டில் எழுதிட்டு அதோடைய ரேட் வந்து எழுதி வச்சுருக்கேன். எண்ட் ஆஃப் த டே நைட்டு வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதில் எது தேவையானது எது தேவையில்லாதது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மந்த்லி க்ராசரி கண்டிப்பாக வாங்குறது கிடையாது. அரிசி மூட்டை மட்டும்தான் நாங்கள் மந்த்லியாக வாங்குறது. மீதி எதுவுமே நாங்கள் மந்த்லி வந்து வாங்க மாட்டோம். எங்கள் மாமனார் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் காசு கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்பப்போ தேவையானது அப்பப்போ வாங்கிப்போம். நான் எதுவுமே நான் மந்த்லி வாங்குறது கிடையாது. அண்டு அது வந்து பெனிஃபிட்டாக இல்லை அது வந்து லாஸா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். எனி சஜஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது எனி சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஏதோ யோசிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. வேஸ்ட்டு திங்ஸ் தான் கொஞ்சம் கீழே இருக்குது. நம்ம என்ன தான் டீகட்லர் பண்ணாலும் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். டீகட்டில் நம்ம அப்பப்போ அதை தூக்கி போட்டுட்ருக்கும் போது தான் நம்மளுடைய நெகட்டிவிட்டி வந்து போயிட்டே இருக்கும், பாசிட்டிவிட்டி வந்து சேரும். ஸோ டக்குன்னு சடனாக ஏஞ்சோடனே எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஸோ சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டேன் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா மார்னிங்கும் சாப்பிடல, ஆஃப்டர்நூனும் சாப்பிடல, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். இதோட இந்த vlog முடியுது. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். லவ் யூ ஆல். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், புன்னகை மலரட்டும், சிரிச்சிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சிரிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு எதனா கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. பேசாமல் இருந்தாலே அந்த ப்ராப்ளம் வந்து வராது.
ஸோ டேக் கேர், பபாய், see you in next video. Keep watching, keep supporting me. Bye bye. லவ் யூ ஆல் அண்ட் டேக் கேர். இந்த பவுச் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.